சரி, இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போலாம். நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 34 இருந்து 36ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்ன கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்பதே. ஆமென். நாளுடைய பிரசங்கத்திற்காக ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தேவனே, தர்மியான பிரசங்க நேரத்திற்காக உடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த பிரசங்க நேரம் நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரமாக இருக்கிறபடியினாலே நாங்கள் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு உடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு பேசி எங்களுடைய குறைகளை நாங்கள் எந்த விதத்துல உமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாங்கள் எங்களை உணரச் செய்து அதிலிருந்து மனம் திரும்ப எங்களுக்கு உதவும். அதோடு உங்களுடைய வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றி நடத்தட்டுமாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. எந்த விதத்திலேயும் உடைய சத்திய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய பாவம் தடையா இராதபடி எங்கள் மேல் இரக்கமா இருந்து நடத்தும். மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு வருகிறோம். அப்படி நாம ஒரு சில வாரங்களாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்திலிருந்து சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடைசியாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27 இருந்து 33ஆம் வசனம் முடிய நாம் பார்த்து அதிலிருந்து சில பயன்பாடுகளை நாம எடுத்துக்கொண்டோம் இல்லைங்களா? அப்படி அதுல ஒரு 2 பயன்பாடுகளை நாம கடந்த வாரத்துல எடுத்துக்கொண்டோம். மனிதர்களின் பாவம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுதல் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அவர் எப்படி ஆத்துமாவில் கலங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு காரணர் யார் என்று சொல்லி நாம் அதுல சிந்தித்து அதோடு கூட நடைமுறை பயன்பாடுகளாக சில விஷயங்களை நம்ம அதுக்குள்ள எடுத்தோம் இல்லைங்களா? அதோடு 2வதாக மனப்போராட்டம் என்கிற ஒரு தலைப்பில நம்ம பயன்பாடு எடுத்துக்கிட்டு இப்படி 2 பயன்பாடுகளை கடந்த வாரத்துல நம்ம எடுத்துக்கொண்டோம். இனி இன்றைக்கு இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 34 இருந்து 36ஆம் வசனம் முடிய இருக்கிற பகுதிகளில இருந்து சிந்தித்து சில காரியங்களை நாம கடவுளுடைய கிருபையினால எடுத்துக்கொண்டு நாம கடந்து செல்லலாம். 36 இருந்து 34 இருந்து 36ஆம் வசனம் முடிய ஒரு 3 வசனங்களை இன்றைக்கு நம்ம பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிப்போம். இப்போ 33ல தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று சொல்லி அது முடிகிறது. ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்து பேசி அங்கே முடிக்கிறார் இல்லைங்களா? மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பேசி அங்க முடிக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஜனங்கள் அவரை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம 34ஆம் வசனத்துல பார்க்கணும். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் என்று சொல்லி பார்க்க. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை சுட்டி காட்டி மேசியா அப்படிங்கிறது என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து நித்தியமாக ஆளுகை செய்வார் என்று சொல்லி, அதாவது நித்தியமாக ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே,
நீரோ மரித்து போவார் என்று சொல்லி சொல்லுகிறீர், அந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை காட்டுறாங்க. பாருங்க, ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 110:4 பாருங்க. சங்கீதம் 110:4 வசனம் சொல்லுது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர், எப்பவுமே நீர் ஆசாரியரா இருக்கிறீர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. அதோடு தானியல் புத்தகத்துல பாருங்க, ஒரு வசனத்தை நாம பார்க்கணும். அதுல 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும். அழியாத நித்திய ராஜ்யத்தின் மீது ராஜாவாக கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லி, தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருப்பார் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். இப்படி நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில். இப்போ இவர்கள் அதை காட்டுறாங்க, காட்டி அதை சுட்டி காண்பித்து மேசியா என்கிறவர் என்றென்றைக்கும் இருப்பார் என்று சொல்லி இருக்க, நீர் மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று சொல்லுகிறீரே, அந்த மனுஷகுமாரன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விய அவங்க கேட்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் மறுத்து பேசல இல்லைங்களா. என்றென்றைக்கும் நித்தியமாக வாழ்வார், என்றென்றைக்கும் நித்தியமாக ஆழ்வார் அப்படிங்கிறத அவர் மறுத்து பேசல என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுதே, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி காபிரியலின் மூலமாக மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில இது அடங்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, லூக்கா 1:33 பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். காபிரியேல் மரியாள் இடத்துல வந்து இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக இப்படி கர்ப்பவதியாகி இவர் குமாரனை பெறுவா என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தின் போது காபிரியேல் தூதன் சொல்லுகிற வார்த்தை தான் இது, யாக்கோபின் குடும்பத்தை அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆகவே ஆண்டவர் இதை ஒருபோதும் மறுக்கல என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அவர் ஆண்டவர் மறுக்கல, அவர் வாக்களிக்கப்பட்ட இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. என்றென்றைக்கும் ஆளும்படியான இரட்சகர் இல்லைங்களா. ஆனா இது ஒரு புறம் மட்டும்தான் இல்லைங்களா. இது ஒரு புற காரியம். இன்னொரு புறத்தை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு பகுதியை அவர்கள் பார்த்து, மேசியா என்பவர் என்றென்றைக்குமாக ஆளுகிறவராக இருப்பார், அவருக்கு அழிவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீரோ மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார், அதாவது சிலுவையில உயர்த்தப்படுவார், கொல்லப்படுவார் என்று சொல்லுகிறீர், அந்த மனுஷகுமாரன் யார் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டை நாம் பார்த்தாலே கிறிஸ்து அப்படி ஆட்சி செய்கிறதற்கு முன்பதாக துன்பப்பட வேண்டும் என்று சொல்லியும், அவருக்கு கிரீடம் அணிவதற்கு முன்பதாக அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும் இல்லைங்களா. அவர் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, அந்த விதமாக ஆளுவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அடைய வேண்டும் என்று சொல்லி அதே பழைய ஏற்பாடு நமக்கு காட்டுகிறது. பாருங்க, உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 53ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கறீங்களா. அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே கொல்லப்படுவதற்கு ஆட்டுக்குட்டியாக
அவர் கொண்டு வரப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசனத்துல. அதோட தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறத பார்க்கலாம். இது ஒரு உதாரணமாக ஒரு சில தீர்க்க தரிசனங்களை மட்டும் நாங்க சொன்னேன். ஆனா பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு புறத்தை இவர்கள் பார்க்கறாங்க, அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொல்லி பார்க்கறாங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆனா இன்னொரு புறத்துல இயேசு அவமானப்படுத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டு சிலுவையில மறிக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதை பற்றின புரிதலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு அது இல்லை இல்லைங்களா? ஆகவே ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அவங்களுக்கு தெரியல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்களால அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னா, அவங்களுடைய சிந்தனை முழுவதுமே இந்த யூத தேசத்தை மையமாக வைத்து அதிலே ஒரு மாமிச பிரகாரமான ராஜாவாக அவர் அமருவார் என்பதே அவர்களுடைய சிந்தனையா இருக்குது. இஸ்ரவேலை மையமா வச்சு தாவீது எப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்தாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவும் மாமிசத்தின்படி இந்த உலகத்திற்கு சகல ராஜ்யங்கள் இல்லைங்களா? அப்போதைக்கு அவங்க எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? ரோமருக்கு எதிராக அதுதான் ரோம் தான் அப்போ எல்லா இடங்களையும் அதிகமாக பிடித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதுக்கு முன்பதாக கிரேக்க ராஜ்யம் இருந்தது இல்லைங்களா? கிரேக்கர்கள் பல விஷயங்களை பல நாடுகளை பிடித்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்ப எந்த ராஜ்யம் ஆளுகை செய்கிறதோ பல நாடுகளை அது ஒரு மெயினா இருக்கும். அப்ப கிரேக்க ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதுக்கு பின்பதாக ரோம் அந்த விதமான ஆட்சிகளை செலுத்த ஆரம்பித்திருந்தது. ஆனாலும் ஏற்கனவே கிரேக்கர்கள் ஆட்சி செய்திருந்தபடினாலே கிரேக்கம் தான் பொது மொழியாக அன்றைக்கு இருந்தது இல்லைங்களா? ரோமர்களுடைய மொழி லத்தீன் மொழி இல்லைங்களா? அப்போ அந்த அந்த விதமான அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து மாமிசத்தின்படி ஒரு போர் செய்து இந்த அந்த ரோமர்களுக்கு எதிராக போர் செய்து அதை அழித்து தன்னுடைய அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு விடுதலை கொடுத்து ஒரு ராஜாவாக இருந்து அதை ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தாங்க இல்லைங்களா? அதுதான் இவர்கள் வேதத்தை சரியாக பார்க்க முடியாத இருந்ததற்கு காரணம். அவங்களோட சிந்தனை முழுவதும் இந்த ரோமர்களை எதிர்த்து அவங்களுக்கு விரோதமா எதிர்த்து சண்டையிட்டு இல்லைங்களா? இப்ப நாடுகளை ராஜாக்கள் பிடிக்கிறாங்க இல்லைங்களா? ராஜாக்கள் காலத்துல அப்படித்தான் நாடுகளை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி அவங்க நினைத்திருந்தார்கள் இல்லைங்களா? அதுதான் அதுக்கு காரணம். அப்படி அவங்க சிந்தித்ததுக்கு காரணம். அப்ப இவர்களுக்கு மேசியாவினுடைய ஆவிக்குரிய மீட்பின் பணியை குறித்தோ அல்லது அவருடைய ஆசாரியத்துவமோ அல்லது அவருடைய பலி மரணத்தை குறித்தோ எந்த புரிதலும் இல்லை என்று சொல்லி பார்க்கறோம். அவங்களுக்கு அவருடைய மீட்பின் பணியை குறித்ததான புரிதல் இல்லை. அவர் ஆசாரியராக இருந்து ஆற்றுகிற பணியோ அவருடைய பலி மரணத்தையோ குறித்தோ அவங்க எதையுமே உணரல. இப்ப நம்ம பார்க்கிறோம் லேவி ராகமத்திலேயே அந்த பலி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது இல்லைங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அதை புரிந்து கொள்ளல. அதுக்கு காரணம் இந்த விதமான சிந்தனைகள் அவர்களுக்கு இருந்தது இல்லைங்களா? ஏன் வரலாற்றிலிருந்து ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த சிந்தனை உடையவர்களாக அவங்க இருந்தபடியினால இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவங்க தேவனுடைய குணாதிசயத்தையும் தங்களுடைய பாவ நிலையையும் குறித்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாங்க. அதை பற்றின அறிவில்லை என்று சொல்லி பார்க்கறீங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், மேசியா ஏன் மரிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியல இல்லைங்களா? ஏன்னா மனிதன் பாவியாக இருக்கிறான்.
தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயத்தின் ஒரு காரியம் அவர் நீதி நிறைந்த கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. தேவனுடைய குணாதிசயத்தை பற்றியோ தங்களுடைய பாவ நிலையை பற்றியோ அவர்களுக்கு அறிவில்லை இல்லைங்களா. தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி தெரிந்திருந்தால், மனிதன் பாவி என்று தெரிந்திருந்தால், அவருடைய பாவத்துக்கான பரிகாரமாக மரிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர் மரித்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் இல்லைங்களா. இப்ப அதை பத்தின அறிவு இல்லாததுனால இப்படி அவர்கள் கேள்வியை கேட்கிறாங்க. உயர்த்தப்பட வேண்டும் என்று நீர் சொல்லுகிற அந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கு தெரியலையோ, மனுஷகுமாரன் என்று சொல்றது யாருன்னு தெரியாம கேள்வி கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இயேசு தம்மை பற்றி தான் பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியாமல்லாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசுகிறாருன்னு தெரியுது. ஆனா நீர் உம்மை எப்படிப்பட்டவராக சொல்றீர்? வேதம் இப்படி சொல்லுது, நீ உம்மை என்னவென்று சொல்லிக் கொள்கிறீர்? மேசியா நீர் உம்மை சொல்றீரு, ஆனா வேதம் இப்படி சொல்லுது, அவருடைய ராஜ்யம் நித்தியமாக இருக்கும், அவருக்கு அழிவில்லைன்னு சொல்லுது. அப்ப நீ சொல்ற அந்த மனுஷகுமாரன் யாரு அப்படின்ற ஒரு கேள்விய அவர்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, அது 34ஆம் வசனத்துல அதைத்தான் நமக்கு சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து மீதி 2 வசனங்கள்ல பதில் சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க 35ஆம் வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லி சொல்றார். இந்த யூதர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு நேரடியாக பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நேரடியா பதில் கொடுக்கல. ஆனா அவர் கொடுத்த பதில்கள்ல இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதில் இருக்கிறது. ஆனால் நேரடியாக அவர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு கிடைச்ச இந்த கிருபையின் காலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாம நழுவ விட்டுட்டா அதனால ஏற்படுகிற ஆபத்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத அவர்களுக்கு எச்சரிக்கிறார். இப்போ மனுஷகுமாரன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார், நீங்க அதை உணராம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வருகிற ஆபத்து எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். சரிங்களா. இப்போ மனுஷகுமாரன் யார் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்துல அவங்க கேட்டபோது அவர் உலகத்தின் ஒளி என்று சொல்லி சொல்றார். உலகத்தின் ஒளி அப்படின்னு சொல்றார். அந்த ஒளி கொஞ்ச காலம் மட்டும்தான் அவங்க கூட இருக்கும் என்று சொல்லி சொல்றார். அத பதில் கொடுக்கிறார். ஒரு ஒரு உருவகமாக பதில் கொடுக்கிறார். அந்த ஒளியின் இடத்துல வந்து அந்த ஒளியில நடக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி நீங்க நடக்கல அப்படின்னா உங்களை இருள் சூழ்ந்து கொள்ளும், அந்த இருள் சூழ்ந்து கொள்ளுகிறதுனால நீங்கள் இடறி விழுவீர்கள் என்று சொல்லி சொல்றார். இடறி விழுந்து போவீங்க அப்படின்னு சொல்றார். அதாவது இயேசு தன்னை ஒரு சூரியனுக்கும் இந்த பகலின் வெளிச்சத்திற்கும் உதாரணமாக காட்டி அவங்களுக்கு விளக்கப்படுத்துறார் இல்லைங்களா. அதாவது நம்ம பார்க்கிறோம், சூரியன் காலையில உதிக்க ஆரம்பித்து அது நடு மத்தியானத்துல நல்லா பளிச்சுன்னு அடிக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகும்போது அது மறைந்து போகும் இல்லைங்களா. அப்போ அது நம்மோடு கூட சில குறிப்பிட்ட மணி நேரம் தான் இருக்கும். இப்போ சூரியன் பாருங்க ஒரு 12 மணி நேரம் இல்லைங்களா, அப்படியே அப்படி உதித்து அடுத்த 12 மணி நேரத்துக்கு மேல அது அப்படியே மறைந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்க உதாரணமாக பயன்படுத்துகிறார் இல்லைங்களா. இரவு வரும்போது நாம் அதனுடைய பலனை பெற முடியாது என்று சொல்லி சொல்றார். சூரியன் இருக்கும்போது நம்ம பலனை அடைவோம். நம்ம நடந்து போறோம், நமக்கு எதுவும் தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ரோட்ல போறோம், கல்லு கடந்தா பார்த்துப்போம், எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. இருள் வந்ததுக்கு அப்புறம் அது பார்க்க முடியாது. அப்ப ஆத்மீக நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒளியில நடக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவரை விசுவாசிக்க மறுக்கிறவர்கள் தாங்க போகிற இடம் இன்னதுன்னு தெரியாததுனால இருளல நடந்து அவர்கள் தெய்வீக வழிநடத்துதல் இல்லாததுனால இடறி விழுவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு விசுவாசிக்கிற ஒளியில் நடக்கிறான். இயேசு விசுவாசிக்காதவங்க இருளல நடந்து தாங்க போற இடம் என்னன்னு தெரியாம கடைசியாக அவர்கள் இடறுவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார். அவர்தான் வெளிச்சம் என்று சொல்லி பார்க்க. அவர் பிரசங்கித்த சுவிசேஷம் வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவர். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும். அதுக்கு பின்னாடி அவர் நம்முடைய பிதாவின் இடத்திற்கு போவார் என்று சொல்லி அவர் சொல்றார். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அனுப்புறேன், பிதாவின் இடத்துல போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பெரிய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மேல வரும். சரீர மரணத்தை எல்லாரும் அடைவீர்கள் என்று சொல்லி சொல்றார். அப்படி நடந்தது. கிபி 70 ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தது. யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அவருடைய தேவாலயம், அவர்கள் எது மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் இடிச்சு தரைமட்டமாக்கினார்கள். யூதர்கள் செதறி ஓடினார்கள், எங்கெங்கோ ஓடினாங்க. சரிங்களா? அப்படி எல்லாம் நடந்தது. சரிங்களா? அது சொல்றார், பதில் சொல்றாரு. நேரடியா இல்லாமல் ஒரு ஒரு உதாரணமாக அவர் எடுத்து சொல்றத பார்க்க முடியும். 36ஆம் வசனத்துல சொல்றாரு தொடர்ந்து, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கணும். ஒளி உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி வெளிச்சத்திலே நடந்து சொல்லப்பட்ட பிரசங்கங்களை ஏற்று மேசியாவை விசுவாசித்து சத்தியத்தின்படி ஆண்டவரை நாடுங்கள் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அதான் சொல்றார், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு வெளிச்சத்துல நடந்து பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மேசியாவை விசுவாசித்து சத்தியத்திலே ஆண்டவரை நாடி தேடுங்கள் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற விரும்புகிற எல்லாருக்கும் அது கிருபையின் நாட்களும் கிறிஸ்துவின் வெளிச்சமும் உடைய நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறேன். இன்றைக்கும் அதுதான் நமக்கு. சரிங்களா? ஒளி உங்களோடு இருக்கையில் என்று சொல்லி சொல்றார். அவங்க அப்படி செய்ய முடியாததுக்கு காரணமா இருந்தது என்ன? பாரம்பரியங்கிற ஒரு இருள். இல்லைங்களா? யூத மத பின்னணியிலிருந்து வளர்ந்து அதையே கேட்டு 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 காலங்காலமா கேட்டு கேட்டு சில காரியங்களை கேட்டு இந்த பாரம்பரியம் சுவிசேஷத்தை கேட்க முடியாதபடிக்கு கடின தன்மையை உருவாக்கிற்று என்று சொல்லி பார்க்க. அப்படியெல்லாம் அவங்க இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற. ஒரு போலியான அடைக்கலங்களை நாடி அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். தேவாலயத்தில் இருந்தா நமக்கு போதும், இல்ல எருசலேம்ல ஆண்டருடைய ஆலயத்தை தான் முக்கியத்துவம் படித்து அங்க இருந்து நம்ம இருந்துகிட்டு வந்தாலே போதும்னு அவங்க நினைச்சிருக்கிறார். இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ அதை சொல்லிட்டு ஆண்டவர் அங்கிருந்து நகர்ந்து அவர்களை விட்டு தன்னை மறைத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்க. மறைந்து போனார் அப்படின்னோடனே நம்ம ஏதோ மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வார்த்தைகள்லாம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். மறைந்து போனார்னா அவங்கள விட்டு விலகி போயிட்டார். அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இந்த வார்த்தைய அங்க ஆண்டவர் சொல்லி முடிக்கிறத பார்க்கணும். சரி, இதுல இருந்து இன்றைக்கு நாம ஒரு 2 பயன்பாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, அரைகுறை அறிவு ஆபத்தானது என்று சொல்லி பார்க்க. அரைகுறை அறிவு ஆபத்தானது. இந்த யூதர்களை பாருங்க, கிறிஸ்துவை பற்றின அவங்க அறிவு அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அது ஒரு அறகுறை அறிவு என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வருகிறவரான மேசியாவை குறித்து அவங்களுடைய பார்வை ஒரு ஒரு அரைகுறையானதாகத்தான் இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? நித்திய ஒரு ஆளுகையை குறித்து அறிந்திருந்தவர்களுக்கு, இல்லைங்களா, நித்தியமாக அவர்
அரசாளுவார், அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை அப்படிங்கிறதெல்லாம் அறிந்திருந்த அவர்களுக்கு அதற்கு முன்னதாக இயேசு பாடுபட்டு மரணத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை, மரணத்தை அடைந்து உயிர்த்தெழ வேண்டும் என்கிற காரியத்தை குறித்ததான சரியான புரிதல் இல்லை என்று சொல்லி பார்க்கிறார். அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்குள் அவர்களை கொண்டு போய் இருக்கிறது என்று சொல்லியும் நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? அரைகுறை அறிவுங்கிறது ஆபத்தானது. இன்றைக்கு இருந்தவர்கள் அநேகர் கற்றவர்களாக இயேசுவினிடத்தில் பேசினவர்கள் இருந்தாங்க. இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டை கற்றவர்களாக இருந்தார்கள். இருந்திருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுடைய அறிவு அரைகுறையாக இருந்தது. இன்னைக்கு கூட வேதத்துல சரியான அறிவு இல்லாமல் அநேகர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனாலதான் தங்களிடத்துல வர செய்தி சரியானதா, வேதபூர்வமானதா அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலியாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறத பார்க்குற சமுதாயத்துல, இன்றைக்கு கிறிஸ்து உலகத்துல என்ன நம்ம இடத்துல பேசுகிறார்கள் என்று தெரியாமல், இந்த யூதர்கள் எப்படி அவர்கள் ஒரு மனநிலையை வைத்திருந்தார்களோ, மேசியா குறித்த அந்த மாம்சீகமான காரியத்தை அவர்கள் நினைத்திருந்தார்களோ, அது மாதிரி இன்றைக்கு வேத சத்தியங்களை சரியாக விசுவாசிக்காமல், இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் சிலுவைக்கு போனார், அதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை பொறுப்பு என்ன, தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்த்திருக்கிறார், என்னுடைய ரட்சிப்புக்கு அவர் என்னெல்லாம் காரியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து பார்க்காம, அவர்கள் இந்த உலகத்தார்களை, இந்த உலகத்துல மற்ற மனிதர்கள் என்ன எல்லாம் விரும்புகிறார்களோ, மற்ற மாற்று மதத்துல அதிகமாக என்னெல்லாம் விரும்புகிறார்களோ, அதே போல கிறிஸ்துவத்தையும் நாடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வருகிறவர்களை இவர்களும் நல்லா ஏமாற்றுகிற வேலையை செய்யறாங்க. இல்லைங்களா? மாற்று மதத்துல அதிகமாக எல்லாரும் எதை நாடி போறாங்க? நம்ம நல்லா இருக்கணும். இல்லைங்களா? இந்த உலகத்துல நல்ல வசதி வாய்ப்போட, பிள்ளைகள் எல்லாம் சுகத்தோட இருக்கணும். இது மட்டுமே தான் அதிகப்படியானவர்களுடைய எண்ணமாக இருக்கும். இல்லைங்களா? அந்த விதத்துலதான் இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க கடந்து போகாத பல காரியங்களை பார்க்க முடியும். சில மதங்கள்ல எல்லாம் பார்க்க. அந்த விதமாக இயேசு கிறிஸ்துவையும் அணுக முயற்சிட்டு அப்படி அவங்க இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இல்லைங்களா? அப்ப அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. இல்லைங்களா? தன் பாவி என்பதும் அந்த பாவத்துக்காக அந்த பாவம் தானாக அதை போக்கிக் கொள்ள முடியாது என்பதையும், இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் அதை போக்க முடியும் என்பதையும், இயேசு கிறிஸ்துவிடத்துல வராமல் அவருடைய சிலுவை பலி இந்த மரணத்தின் மூலமே அல்லாமல் எனக்கு மீட்பு இல்லை என்பதையெல்லாம் சிந்திக்காம, கிருபையினால மட்டும்தான் ரட்சிப்பு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்காம இருக்கிறவர்கள் அநேகர். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு வேத அறிவு இல்லை. தன்னிடத்துல வருகிற வார்த்தை என்னன்னு தெரியல. அதனாலதான் இன்றைக்கு அவர்கள் அப்படி இருக்கிறார். சரி, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களிடத்துல வந்த வார்த்தைய நீங்க சரியா பெற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறீங்களா? இந்த கேள்வி உங்களிடத்துல கேட்டு பார்த்தா உங்களால மனசுத்தத்தோடு நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? இன்னும் அறகுற அறிவுல தான் நான் இருக்கிறேன்னா, என் அறிவு எப்படிப்பட்டது, என் தேவனை குறித்து வேதம் சொன்ன வார்த்தைகளை நான் சரியா விசுவாசித்து நடக்கிறேன்னா, அதன்படி நான் சிந்தித்து பார்க்கிறேன்னா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க உங்களிடத்துல கேட்டுக்குங்க. இல்லைங்களா? அப்போ சரியான அறிவு இல்லை என்று சொன்னால், சரியான புரிதல் இல்லை என்று சொன்னால், நாம் இருளிலே தான் நடக்கிறவர்களாக இருப்போம். இல்லைங்களா? நாம் இடறுகிறவர்களாகத்தான் இருப்போம். ஒரு விஷயத்தை குறித்து சரியான முடிவு எடுக்க முடியாததற்கு காரணம் என்ன? வேத அறிவு இல்லாததுனாலதான் நடக்கும் சில நேரத்தில். இல்லைங்களா? வேதத்துல எந்த அறிவும் இல்லை. அதோடு இந்த பிரசங்கம் கேட்கறது இதையெல்லாம் வெறுமனே நம்ம கேட்கறது இல்லை. வெறுமனே கேட்கறது இல்லை. வெறுமனே கேட்கறது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டது போல இருக்கும். ஏதோ ஒன்று அருமையாக ஆண்டவரை பத்தி பேசுற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒரு காணல் நீர் போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த இடத்த விட்டு கடந்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அது மறைந்து போனதாக மாறிவிடும். ஒரு காணல் நீர் மாதிரிதான் இருக்காது, நம்மள இருக்காது, நிலைக்காது. சரிங்களா?
அதனாலதான் சில நேரங்கள்ல அதை குறித்ததான கேள்விகளை கேட்கிற பொழுது அவங்களால அதை தெளிவாக பேச முடியாத இருக்கிறதுக்கு காரணம். சரியாக மனதை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை பரிசுத்தாவின் துணையோடு கூட பெற்றுக்கொள்ளாததினால் நடக்கிற நிகழ்வு. ஆகவே எத்தனை காரியங்களை, சத்தியங்களை அவர்கள் கேட்டிருந்த போதும், உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, பால் அதில் ஊற்றப்படுகிறது. அந்த பாத்திரம் விளக்கப்படாத பாத்திரமாக இருந்தால் அந்த பாத்திரத்துல பாலை ஊற்றுகிற பொழுது அது நல்ல பாலாக இருக்கிற பொழுதும் அது கெட்டு போயிடும். ரெண்டாவது, பாத்திரம் கழுவப்பட்டதாக இருக்கட்டும், அந்த பாத்திரம் ஓட்டையா இருக்குதுன்னு அது மேல அந்த பாத்திரத்துல பாலை ஊற்றினாலும் அது அங்க இருக்காது. சரி, பாத்திரமும் ஓட்டை இல்லை, கழுவியாச்சு. இப்போ பால் ஊற்றப்படுகிறது, பாத்திரத்தை குப்புற திருப்பி வச்சுட்டாலும் அந்த பால் அங்கு இருக்காது. சரிங்களா? அது மாதிரி வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எத்தனை வருடங்கள் வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஆனா நான் சரியான புரிதலோடு இருக்கிறேனா, நான் கடவுளை சரியான வார்த்தையின்படி நான் விசுவாசித்திருக்கிறேனா, என் வாழ்க்கை அந்த விதமாக அமைந்திருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை சத்தியத்தின்படி இருக்கிறதா, இல்ல சத்தியத்தை கேட்டுக்கொண்டே அதன்படி சிந்திக்க முடியாமல், அதன்படி சீர்தூக்கி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க முடியாம நான் மனம் போன போக்குல தான் நடந்துகிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத நீங்க உங்களிடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். காரியம் இருக்குது இந்த உலகத்துல, எந்த காரியம், குடும்ப காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த நேரங்கள்ல எல்லாம் உங்க மனதுல வேதம் வருகிறதா, வேற ஏதாவது வருகிறதா அப்படிங்கிறத பாருங்க. வேதம் உங்களுக்கு முன்பாக நின்றுது, அந்த வேத சிந்தனை பட்டுன்னு உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேதம் இருதயத்துல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்த காரியத்தை செய்ய போறோம். அது மட்டும் இருந்தா பத்தாது. ஆனா அந்த சிந்தனை வருகிறதா, முதல்ல ஒரு காரியத்தை தீர்மானிக்கிற பொழுது அது வேத சிந்தனை வருகிறதா, முன்னாடி இதை நாம் கேட்டோமே அப்படிங்கிற சிந்தனை வந்து நிற்கிறதா, இல்ல மாம்சத்தின் அடிப்படையில சிந்தனை வருகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காரியம், வேலையோ அல்லது வீட்டுக்கு பொருள் வாங்குறதோ, ஒரு உதாரணமா சொல்றேன், பல காரியத்துக்கு அதை நீங்க பொருத்திக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இதை பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் சமீபத்துல நாங்க வாசிக்கிறோம் குடும்பமா. அதுல பாருங்க, இந்த நீதிமொழிகள் அற்புதமான விஷயம் இல்லைங்களா? அதுல சொல்லப்படுது ஒரு வார்த்தை, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கூட அப்படின்னு சொல்லி. நீ எதை சம்பாதிச்சும் என்ன பண்றது இல்ல, ஞானம் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி. என்ன ஞானம்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லைங்களா? அது நம்மளை என்ன பண்ணுமா? பாதுகாக்குமா, தற்காக்கும் என்று சொல்லி சொல்லுகிறது. உலகத்துல பொருள், பணம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துடலாம், கடவுளை பற்றின காரியம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதுக்கு உதாரணத்துக்கு மாலை ஆராதனையில நம்ம பிலிப்பு நிருபத்தை பார்த்துட்டு வரோம். பவுலுக்கு இப்ப என்ன இருக்குது? பவுல் சிறைச்சாலையில் இருக்கார், ஆனா அவருடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய சிந்தனை முழுவதுமே வேத அறிவினால் நிறைந்திருக்கிறது. முழுவதுமே அப்படியே வேதத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. அவருடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்றாங்களே, இந்த உலகத்துல சொல்ற மாதிரி எல்லாமே வேத வசனமா இருக்கு. அவருடைய ஜபம் வேத வசனம், அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படியே முத்துக்களாக செதறுகிறது. எந்த மனிதரிடத்துல வேதம் நிறைந்து இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். வேதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வெளிப்படாது அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சு, அந்த சிந்தனை வராது. அப்ப அது என்னவா இருக்கும்? சில நேரங்கள்ல தங்களை கிறிஸ்துவர்களாகவே நினைத்து கடைசி வரைக்கும் பயணித்து இருளிலே நடந்து இடறி விழுகிறவர்களாக மாறிவிடுவார். அறகுற அறிவு ஆபத்தானது. யூதர்கள் நினைச்சாங்க, நம்மகிட்டத்தான் தேவனுடைய ஆலயம் இருக்குது, நம்ம கிட்டத்தான் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாரு, என் சந்ததியில தான் அதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாம் எங்கள் முற்பிதா, யாக்கோப்பு எங்கள் முற்பிதா, யோசேப்பு எங்கள் முற்பிதா, இந்த சந்ததியில பிறந்தவர்கள் நாங்கள் யூதர்கள், இந்த உலகத்துல எங்களை தனித்துவமாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படியெல்லாம் அவங்க நினைச்சாங்க. நினைத்து அதுதான் எங்களுக்கு பெருமை, அதுதான் எங்களுக்கு உயர்வு,
அதுதான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மதிகெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா மதிகேடரே அப்படின்னு சொல்றாரு. எது முக்கியம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாருன்னா, மதிகேடரே எது முக்கியம்? அப்ப பாருங்க, அறகுற அறிவு ஆபத்தானது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ சத்திய வசனத்துல வளர வேண்டியது அவசியம். அந்த வசனத்தின்படி சிந்திக்க வேண்டியது அவசியம். அந்த வசனத்தின்படி வாழ்க்கை அமையப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்படி எல்லாமே இந்த வேதம் என்கிற கண்ணாடி கொண்டு பார்க்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? கண்ணாடியை எடுத்துட்டா ஒண்ணும் தெரியாது, இல்லைங்களா? கண்ணு தெரியாது. தூர பார்வைனால ஒரு தூரத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் ரொம்ப மயமயன்னு இருக்கும், சரியா வாத்தர முடியாது. கண்ணாடி போட்டா பளிச்சுன்னு தெரியும். கண்ணு இருக்கிறவங்களுக்கு தெரியறத விட இந்த கண்ணாடி அவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியும், அக்யூட்டா தெரியும். ஸோ அப்போ வேதம் என்கிற கண்ணாடியை போடாத மனிதனுக்கு அவன் தெளிவான பாதை தெரியாதுன்னு சொல்லி பார்க்க நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கு? அது அரைகுறையான அறிவா, அது எப்படிப்பட்ட அறிவு என்று சொல்லி கேட்டுக்கொள்ள வேண்டும். வேதத்துல நல்ல அறிவு இல்லாததுனாலதான் வாய் திறக்கப்படுகிற பொழுது வாயிலிருந்து வார்த்தைகள் எல்லாம் அந்த மாதிரி முத்துக்களாக வந்து விழுகிறது இல்லை, அசிங்கங்களாக வெளியே வந்து விழுது. தன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதைத்தான் ஒரு மனுஷன் காட்ட முடியும். பவுல்கிட்ட போய் பேசுனீங்கன்னா பவுல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் வேதமாகவே இருக்கிறத பார்க்க முடியும் அதிகமா. ஜான் பெனியனை குறித்து வரலாற்றுல பார்க்கிற பொழுது அவரை எங்க குத்துனீங்கனாலும் வேதங்கிற ரத்தம் தான் வடியும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லி இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவருடைய பேச்சுக்கள், சிந்தனை எல்லாமே வேதத்தினால் நிறைந்திருக்கிறது. வேத பார்வை, இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். ஒளி நம்ம இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் செய்ய முடியும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் செய்ய முடியாது. ஆகவே ஞாபகத்தில் வச்சுக்கணும், அரைகுறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த மனிதர்கள் நமக்கு முன்னாடி எச்சரிக்கையாக ஒரு எச்சரிப்பாக இருக்கிறாங்க, இல்லைங்களா? சரி, ரெண்டாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, நாம் தற்போது பயன்படுத்த வேண்டிய நம்முடைய கடமைகள், அதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களோடு இருக்கும், இருள் வரதுக்கு முன்னாடி, இல்லைங்களா, நீங்க வெளிச்சத்தின் இடத்துல வாங்க, வெளிச்சம் உங்களோடு இருக்கும்போது வெளிச்சத்துல நடங்க என்று சொல்லி சொல்றார். வெளிச்சத்தை விசுவாசித்து வெளிச்சத்துல நடங்கள் என்று சொல்லி சொல்றார். இயேசு தன்னை விட்டு சொல்றார், வெளிச்சம் இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களோட கூட இருக்கும்னு சொல்றார். அதுக்கப்புறம் இருள் வரும், இப்போ வெளிச்சம் இருக்காது என்று சொல்லி சொல்றாரு. இது யூதர்களுக்கு மட்டும் அன்னைக்கு பேசப்பட்டது என்று சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம எல்லாருக்காகவும் பரிசுத்த ஆவியின் மூலமாக இது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க, உலகத்தின் முடிவை எதிர்பார்த்து இருக்கிற நமக்கும் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். ரெண்டு காரியமா இதை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒண்ணு, சபையாக பயன்படுத்த வேண்டிய கடமைகள். ரெண்டு, தனிநபர்களாக பயன்படுத்த வேண்டிய கடமைகள். அப்ப முழு சபையாக நாம் பயன்படுத்த வேண்டிய கடமைகளை இது நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்துல நன்மை செய்வதற்கான சபையினுடைய நேரம் குறுகியதாகவும் அது ஒரு வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது, இல்லைங்களா? இந்த நேரம் ரொம்ப குறுகியது. இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும் வரைக்கும் தான் நம்ம சபையாக செயல்பட்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்ய முடியாது, இல்லைங்களா? கிருபையின் சிங்காசனம் இப்ப இருக்குது. சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற கிருபையின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த கிருபையின் சிங்காசனம் இப்பொழுது போடப்பட்டு இருக்கிறது. ஒரு காலம் வரும், அப்போ இந்த கிருபையின் சிங்காசனம் அகற்றப்பட்டு நியாய தீர்ப்பின் சிங்காசனம் அங்கு வைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அங்க நியாயாதிபதியாக அமர்த்தப்படுவார். அப்ப நம்ம போய் கடமைகளை எல்லாம் செய்ய முடியாது, இல்லைங்களா? நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய முடியுமா? நம்ம செய்ய முடியாது. அந்த கடமைகள்லாம் அப்ப செய்ய முடியாது. அப்போ
சபை தன் கடமைகளை ஆற்றக்கூடிய நேரம் குறுகியதாகவும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாகவும் இருக்குது. கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து அடைய போகிற அந்த ரட்சிப்பினுடைய கதவுகள் ஒரு நாள் மூடப்படும் என்று சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அது மூடப்படும். இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசத்தினால ரட்சிப்பு கிடைக்க போகுதுங்கிற கதவு இப்பொழுது திறக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு நாள் மூடப்படும் என்று சொல்லி பார்க்கலாம். எப்போ? கடவுளுடைய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அப்போ முடிவடையும் இல்லைங்களா? அப்போ முடிவடைஞ்சு போகும். அது மூடப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய எண்ணிக்கை முடிவடைந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நித்தியத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த காரியம் முடிவடைந்தது என்று சொல்லி பாருங்க. எல்லா பாவங்களுக்கும் அசுத்தங்களையும் இல்லைங்களா, எல்லா பாவங்களும் அசுத்தங்களும் கழுவப்படுகிறதுக்கான அந்த காலம் நிறுத்தப்படும் இல்லைங்களா, அது தடை செய்யப்படும் இல்லைங்களா. அப்ப அங்க போக முடியாது. இப்ப என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் பெரிய கடல் தான் இருக்கும், அக்னியும் நெருப்பும் இல்லைங்களா, கந்தகமும் நெருப்பும் இருக்கிற இந்த பெரிய நரக அக்னி கடல் தான் முன்னாடி இருக்கும் என்று சொல்லி பார்க்க. இப்ப நம்ம சபையாக ஆற்ற வேண்டிய கடமைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? குடும்பத்தாருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? நம்ம சார்ந்தவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு அதிக காலங்கள் இருக்காது. அப்ப அந்த காலம் குறுகியது, அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. இப்ப கிருபையின் சிங்காசனம் இருக்கு, அங்க ஆண்டவர் அமர்ந்து ஒரு நாள் நியாயத்திற்கு சிங்காசனம் வைக்கப்படும் இல்லைங்களா. நம்ம இதெல்லாம் சத்திய வசனத்தை கேட்கும் போதும் மற்றவரிடத்தை சொல்லும் போது அந்த உணர்வே நமக்கு இருக்காததுக்கு காரணம்னா அதை பத்தின வேத அறிவை சரியாக பெற்றுக்கொள்ளாமல், அதை ஆழ்ந்து சிந்திக்காமல், ஆவியினால் நடத்தப்படாமல் இருக்கிறதுனாலதான். ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்து, உங்களுடைய குழந்தைய யாரோ கீழே விழுந்து விரல் உடஞ்சு போச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கை உடஞ்சி போச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க சரிங்களா. ஒரு சின்னதா கை உடைஞ்சதுக்கு அப்படின்னா ஒரு நாள் அவங்க நித்தியத்துல அழிய போறாங்க இல்லைங்களா. அந்த உலக மனிதர்கள், நாம் அன்றாடம் பார்க்கிற மனிதர்கள், சுவிசேஷம் அறிவிக்கட்டு ரட்சிக்கப்படாத இருக்கிற மனிதர்கள் நரகத்துல அழிவாங்க இல்லைங்களா. வேதம் நமக்கு சொல்லுது. அதைத்தான் நாங்க பார்க்கலையே, அதனாலதான் அது எங்களுக்கு தெரியுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரோடுகள்ல ஒரு பலகைகள் வைக்கப்பட்டு இருக்குது. பயங்கரமான பலகைகள்லாம் சில ஹில்ஸ் ஏரியாவில் வைக்கப்பட்டு அங்க இப்படியெல்லாம் நீங்க போகணும், வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆலோசனையா அதெல்லாம் சொல்லப்பட்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த தொப்பூர், தருமபுரி பக்கம் இருக்கிற தொப்பூர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு ஹில்ஸ் இருக்கிற ஏரியா, மலைப்பகுதியான இடம். எந்தெந்த வண்டி எப்படி ஓட்டணும், எவ்வளவு வேகத்துல போகணும், எத்தனாவது கியர்ல போகணும், அப்படியெல்லாம் போட்டு மைக்கில் வேற ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட தூரத்திற்கு. அதை குறித்து பலர் கண்டுக்காம கொஞ்சம் வேகமா போவாங்க. சில நேரங்கள்ல இது என்ன இப்படி இருந்துட்டு போகுது, நம்ம பைக்கில் தானே போயிட்டு இருக்கிறோம், சாதாரணமா கடந்து போகலான்னு சில பேர் போவாங்க இல்லைங்களா. ஆனா நீங்க பாருங்க, அதை குறித்துதான விபத்து நடந்த வீடியோக்களை எல்லாம் வலைதளத்துல நீங்க பார்க்க முடியும். எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் செகண்ட்ல தான் நம்ம பார்த்தா திடீர்னு நமக்கு பதட்டம் ஆயிடும். நம்ம நினைப்போம் இங்க இருந்தாலும் நம்ம தப்பிச்சு போயிடுவோம், ஓடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. ஒரு லாரி அது ஆச்சு அப்படின்னா பாக்குறோம், ஒரு சமீபத்துல ஆச்சு, முன்னாடி இருந்த 10 கார்களுக்கு மேல நொறுங்கிருச்சு இல்லைங்களா. எங்கேயும் எடுத்துக்கிட்டு காரை தூக்கிட்டு ஓட முடியாது, பைக்ல போனாவே அடிபட்டு இல்லைங்களா. அப்ப சில மிஸ்டேக் அங்க பண்றதுனால, ஒரு சிலருடைய மிஸ்டேக்னால என்ன பண்றோம்னா சாதாரணமா போகிறவர்களும் சேர்த்து அழிந்து போவார். அதை நம்ம பார்க்கும்போது ரெண்டாவது கியர்ல போறதா அப்படின்னு யோசிப்பாங்க. 2வது கியர்ல 30-40 தான் போக முடியும், நம்ம தான் ரோடு காலியா இருக்குது போகலாம், இப்படியெல்லாம் சிந்தித்து ஓட்டுவாங்க. அதை மதிக்காம, அந்த ரூலை மதிக்காம போறதுனால அதோடு தாண்டி போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லாரியில பிரேக் நிக்காதுன்றதுக்காக ரோட கொத்தி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்.
இல்லைங்களா? இத்தனையும் வைத்து பத்தாவதுக்கு அவங்க சொல்றதுக்கு காரணம், அந்த விபத்துக்கள் அங்க அதிகமான விபத்துக்கள் நடந்திருக்கிறதுனாலதான் அப்படி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஆனா அதை யாரும் கேட்கறது இல்ல. அதிகமான பேர் கேட்கறது யாரும் கேட்கறது இல்லைங்கிறது, அதிகமான பேர் அதை கண்டுக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. இல்லைங்களா? அதே நேரத்துல அந்த பகுதியில பாத்தீங்கன்னா, அநேக குரங்குகள் செத்து போய் கிடக்கும். என்ன இவங்க பண்ற வேலைதான். காரை வேகமா ஓட்டி குரங்குகள்ல இருக்கிறத அடிச்சு போட்டுட்டு போறது, இதெல்லாம் நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உலகத்திலேயே இப்படி ஒரு டைரக்ஷன் ஒரு ஒரு வழிமுறையை கொடுத்து அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது, அதை மீறுகிற பொழுது எத்தனையோ பேர் அங்க மரிச்சு போறத பார்க்க முடியும். சரிங்களா? கடவுள் தம்முடைய வேதத்தை எழுதி கொடுத்து, காலம் காலமாக தம்முடையவர்களை தெரிந்து கொண்டு ஊழியக்காரர்கள் ஆக்கி, அதோடு விசுவாசிகளாக இருக்கிறவர்களும் தொடர்ந்து அந்த உன்னதமான சத்தியத்தை சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? அன்றைக்கு அந்த யூதர்கள் எப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பினார்களோ அது போன்ற இன்றைக்கும் கேள்விகளை எழுப்புவர்களும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நினைச்சுக்கணும், நாம செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சோமா? அவங்க ஒரு புறம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம அதை செய்யறோமா? நமக்கும் அதை பத்தின சில நேரங்கள்ல அந்த உணர்வு இல்லாததுனாலதான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்றது இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? தானாவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றது. அவங்களாம் கேட்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்கள பாக்குறதுக்கு கொஞ்சம் முரட்டு மாதிரி இருக்கிறாங்க, சொல்லு பேச்சு கேட்காத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது. அங்கேயே ஒளிந்து போச்சு ஆண்டவருடைய கிருபையை குறித்ததான உங்களுடைய அறிவு. ஆண்டவரை குறிச்சதான உங்களுடைய அறிவு சரியானதாக அங்க இல்லை என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஆண்டவரை விட அவர்கள் பெரியவர்களாக நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவருடைய கிருபையை அவர்கள் தள்ளிவிட முடியும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அங்கதான் தப்பு நடக்குது. இப்ப பாருங்க, இது ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். அப்ப சுவிசேஷத்தை நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். சொல்லணும். அப்ப நம்முடைய சபையாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, தற்போதைய கடமைகளை நாம் செய்யணும். ஏன்னா ஒளி இருக்க வரைக்கும் தான் அதை நம்ம செய்ய முடியும். கிருபையின் நாட்கள் இருக்கிற வரைக்கும் தான், அதாவது கிருபையின் நாட்கள் என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய 2ஆம் வருகை வராது இருக்கிற காலம் நொடிய. இல்லைங்களா? அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. அதோடு நம்முடைய மனசுல நம்ம கையை வச்சு சபையினுடைய பணிகள் விஷயத்துல எல்லா காரியத்தையும் செய்து முடித்துட்டேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்டு, சபையினுடைய காரியங்கள் எல்லாம் நான் சரியா இருக்கிறேன்னா, அதை செய்து கொண்டு இருக்கிறேன்னா, ஏன்னா ஒளி இருக்க வரைக்கும் தான் நான் அதை செய்ய முடியும். ஒளி போனதுக்கு அப்புறம் செய்ய முடியாது. அதோடு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நோக்கி இருக்கிற நாம ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த செல்வம், படிப்பு, திறமை இதையெல்லாம் நான் தரையில புதைச்சு போடல, உமக்காக பயன்படுத்திட்டேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த ஒரு அவமான உணர்வும் இல்லாம உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டேன். கடவுளுடைய சமூகத்துல போகும்போது நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு இடத்துல 5 தாளந்தை கொடுத்தார், ஒரு இடத்துல 2 தாளந்தை கொடுத்தார், ஒருத்தர் இடத்துல 1 தாளந்தை கொடுத்தார். இந்த 5 தாளந்தை பெற்றவன் அதை 10 தாளந்தாக மாற்றினான். 2 தாளந்தை கொடுத்தவன் 2 தாளந்தை பெற்றவன் அதை 4 தாளந்தாக பெற்று 4 தாளந்தாக மாற்றி அதை கொடுத்தான். 1 தாளந்து பெற்றவன் அதை கொண்டு போய் புதைத்து போட்டான் என்று சொல்லி பார்க்க. அப்ப நான் புதைச்சு போடல, எனக்கு கொடுத்த படிப்பு, எனக்கு கொடுத்த அறிவை நான் எல்லாத்தையும் ஊழியத்துக்காக பயன்படுத்திட்டேன். எனக்கு கொடுத்த செல்வங்கள்ல நான் அதை கடவுளுக்குன்னு பயன்படுத்தி இருக்கிறேன். இல்லைங்களா? என்னுடைய திறமை இதையெல்லாம் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு உங்களால அவமானம் இல்லாம போய் சொல்ல முடியுமா? உனக்கு அதை பத்தி நான் அக்கறை இல்லை. நான் உனக்கு இதை கொடுத்தனே, நீ என்ன செய்த அப்படின்னு கேட்பாரு. சோத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தினியா? உன்னுடைய படிப்பை நீ சோத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தினியா, இல்ல கடவுளுக்குன்னு பயன்படுத்தினியா கேட்பாரு. நமக்கு கொடுத்த திறமை, ஒருத்தருக்கு திறமை இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அது என்ன திறமைதான் அப்படின்னு இல்லை. அந்த திறமைகளை எல்லாம் கடவுளுடைய காரியத்திற்கு பயன்படுத்தினேனா கேட்கிற பொழுது வெட்கப்பட்டு நாம் நிற்காதபடிக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அதை பயன்படுத்த வேண்டியது அவசியம். சரிங்களா? பயன்படுத்த வேண்டியது அவசியம். சோத்துக்காக மட்டும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. அதெல்லாம் உலகத்தான் பண்றது. படிக்கிறது எதுக்கு பண்றான்?
சோத்துக்கு தான் பண்ணுவான். படிச்சா சோறு கிடைக்கும், போகலாம், சம்பாதிக்கலாம், சோறு கிடைச்சு சோறு கண்ட இடம் சொக்கம்னு வாழ்ந்து போட்டு செத்து போய் நரகத்துக்கு போகும். தேவ பிள்ளைகள்லாம் அப்படி கிடையாது. எனக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு மேலானது, அதை கடவுள் கொண்டாந்து சேர்த்தி இருக்கிறாரு. இதுக்கு நான் ஒரு பாத்திரனா முதல்ல. ஆனா என்னை கடவுள் சேர்த்தி இருக்கிறாரு. என்னை வேறொரு குடும்பத்துல வச்சிருந்தா, நீங்களும் உள்ள படிச்சவங்க இருக்கிறீங்க, வேறொரு குடும்பத்துல வச்சிருந்தா, என்னை ஒரு ஒரு ஏழை, ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஃபேமிலியில வச்சிருந்தா, நான் படிக்க முடியாம எங்கேயோ டேவ்ஸா கழுவிட்டு இருந்திருப்பேன் இல்லையா? படிச்சிருக்க மாட்டாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? பின்னணியில படிச்சவங்க எத்தனையோ பேர் இல்லை இல்லைங்களா? ஏழை குடும்பத்தில் இருக்க எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டேன், அத்தனை பேரும் படிக்கல. படிக்க வைக்க மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். படிச்சிட மாட்டாங்க. எல்லாருமே படிச்சிருக்கிறாங்களா? ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் படிச்சவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதிகமான பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பா பெண்கள் படித்தே இருந்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, அதெல்லாம் நான் ஆண்டவருக்குன்னு என்ன அதை செலவழித்து இருக்கிறேன். அதை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சு, அந்த இதுல சொல்ற மாதிரி ஊமையில, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அவன் சொல்றான் பாருங்க, அந்த ஊமையை வாட்சி பாருங்க. மோசமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ அந்த தாளந்த காசு கடைக்காரன்ட்ட கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட, நான் வருகிற பொழுது அதை வட்டியோடு வாங்கி கொண்டு இருப்பேனே. நீ என்ன பண்ணியிருக்கிற, அதை புதைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்ற. அப்போ உங்களால சொல்ல முடியுதா, ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கொடுத்த தாளந்துகளை நான் என்ன விதமாக பயன்படுத்துகிறேன், அடுத்து அந்த தாளந்துகளை நான் அதிகப்படுத்துவதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன். போதும் என்கிற மனங்கிறது எதுல இருக்கணும், எதுல இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. கடவுளை அறிகிற அறிவுல போதுங்கிற மனதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் அந்த முழுமையானதை புரியுமா, அதை அறிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய காரியம் இல்லைங்களா? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தாளந்துகள் ஒருத்தர் ஒன்னொன்னு. இந்த ஆலயம் கட்டுறது, ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுத்துறதுலயே பாருங்க, ஒருத்தர் பணங்களை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க வேலை செய்யறதுல தங்களுடைய திறமைகளை பயன்படுத்த, கடவுள் கொடுத்த விதத்துல. பெண்களும் சும்மா இருக்கல, எல்லாம் பின்னி அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கடவுள் கொடுத்த எல்லா காரியத்தையும் செய்து அது வளர்ந்தது என்று சொல்லி பார்க்கணும். நம்ம கொடுத்ததை நம்ம செய்திருக்கோமா, இல்ல சாக்கு போக்கு சொல்றோமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம சாக்கு போக்கு சொல்றதை யாருக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்கிறதையும் ஞாபகம். ஒரு சாதாரண மனிதனிடத்தில் நாம் சொல்லலை. மனிதனிடத்துல மூடி மறைச்சிருவாங்க. மனுஷன்ட்டே சில வரனால மறைக்க முடியதில்லை, மாட்டிக்குவான். தெரியுங்களா? மாட்டிக்குவான், திடீர்னு மாட்டிக்குவான். மாட்டிக்கிட்டு திருட நாட்டம் முழிப்பான். அது வரைக்கும் நம்ம லாபகமாக மறைத்து விட்டோம், யாருக்கும் தெரியாம மூடி விட்டோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த காரியம் கூட சில நேரம் அவன் மாட்டிக்குவான். சரிங்களா? கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதை நம்ம நினைச்சிருக்கோம். அப்ப சபையாக நாம் பயன்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்கு. அதை இந்த காலத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியம். எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து விட்டு நாம் கடவுளிடத்துல போயிருக்கோம். சொல்றதுக்கு நாளைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆளே இருக்க மாட்டாங்க. பாருங்க, எத்தனை பேர் மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாரு. இன்னைக்கு கூட நேத்தோ தெரில, இளையராஜாவுடைய அவங்க மகள் மறித்து போயிட்டாங்க. ஒரு சின்ன வயசு இல்லைங்களா? அதிகமான வயசு இல்லை, ஏதோ புற்றுநோய் என்றுதான். இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது, உலக புகழ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் அவங்கள, என்ன பிரயோஜனம்? ஏதாயிலும் காப்பாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போயிட முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகும் சரிங்களா? இப்போ நம்ம இடத்துல இருக்கிறவங்களும் அப்படித்தான். இன்னைக்கு இருக்கிறவங்களாம் நாளைக்கு பார்ப்போமான்றதே நமக்கு தெரியாது. இந்த காலம் குறியது, அதுக்குள்ளதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. அடுத்ததா, இதுக்குள்ள ரெண்டாவதா, நம்ம தற்போது ஆற்ற வேண்டிய கடமைகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் சபையா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். ரெண்டாவது, தனிநபர்களாக பயன்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்கு இல்லைங்களா? நமக்கு கொடுக்குற சொந்த நேரம் ரொம்ப குறுகியதுதான். அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது இல்லைங்களா? வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நாம் அதில் நடக்க வேண்டியது அவசியம். நம்மகிட்ட ஆண்டவர் வேதம் கொடுத்திருக்கிறார். வேதத்தை நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு நன்கு வாசிக்க வேண்டியது அவசியம். வாசித்து ஆண்டவருடைய கிருபையினால எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் வயசாயிட்டால கண்ணு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு?
கொஞ்சம் வயசாயிட்டா சிந்தனையே மாறி போயிடுது சில பேர்த்துக்கு. இது உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற வயதிலேயே குட்டி செத்து போகிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டா எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? உக்காந்துருக்க முடியாது. இதெல்லாம் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த கடமை நம்ம வேதத்தை படிக்கணும். அதோடு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஓய்வு நாளில் சோம்பலா இல்லாம கவனக்குறைவா இல்லாம அதை அலட்சியம் செய்யாம முழு இருதயத்தோடு கடவுளை ஆராதிக்கணும். இதுல எல்லாம் நம்ம ஈடுபட்டு பரிசுத்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய விஷயங்கள்ல நடக்கும். நமக்கு காலம் இல்லை, இந்த காலம் குறுகினது என்று சொல்லி வெளிச்சம் உங்களோடு அதான் சொல்ற ஒளி உங்களிடத்தில் இருக்கும்போது ஒளியில நடவுங்கள் அப்படின்னு சொல்றார். இருள் வரும் அன்னைக்கு நீ அதை நடக்க முடியாது அப்படின்னு சொல்றார். தன்னை சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒளி நம்ம இடத்துல இருக்குது இல்லைங்களா? இப்ப இருள நம்ம தள்ளப்படாம இருக்கிறதுக்கு ஒளி நம்ம இடத்துல இருக்கும்போதே இந்த ஒளியில நடக்கிறதுக்கு நாம் தீர்மானிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த 2 பயன்பாடுகளை நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியிலிருந்து. ஒன்று, அரைகுறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது, நாம் தற்போது பயன்படுத்த வேண்டிய நம்முடைய கடமைகள். ஏன்னா ஒளி இருக்க வரைக்கும் தான் செய்ய முடியும். சபையாக நம்ம பயன்படுத்த வேண்டிய கடமைகள், சபையாக இணைந்து நாம் பல காரியங்களை கடவுளுக்காக செய்ய வேண்டும். இது தனிநபராக செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. தனிப்பட்ட ஜபத்துல, வேத வாசிப்புல, இதுல எல்லாம் நம்ம செய்ய முடியும். புத்தி இல்லாத கன்னிகைகள் மாதிரி அவங்க செய்தாங்க பார்த்தீங்களா? இந்த கன்னிகள் மாதிரி தான் தெரிவிப்பாங்க, ரசிக்கப்படாதவர். கடைசியா எங்களுக்கு துறவும்ன்று கதவை தட்டிட்டு இருந்தாலும் என்னாங்க. ஏன்னா அதுல பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல அவங்க அதை ஜாக்கிரதையாக பார்க்கல, அஜாக்கிரதையாக இருந்தார்கள். அதுக்கு குறித்து கவலைப்படல. நான் இப்படி இருக்கிறேன், குறை வாழ்க்கையில குறையே சொல்லிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, உருப்படுறது கஷ்டம். வாழ்க்கையில நீங்க இப்படி சொல்லக்கூடாது. கடவுள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிற நிறையை பார்க்க கத்துக்கோங்க, குறையே நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, படிச்சிருக்கிறவன் படிக்காதவனை பார்த்து பாருங்க. ஒரு பெண்களா இருக்கிறவங்க படிச்சிருந்தா, நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேனே, படிச்சிருக்கிறத எதுக்கு பயன்படுத்திக்கணும்ன்றான் இல்லைங்களா? நான் சோத்துக்கு பயன்படுத்தினா அது ஒரு காலத்துல அழிஞ்சிடும். அதையே நான் கடவுளுக்குன்னு பயன்படுத்தினா நான் இங்கிருந்து செத்து போனதுக்கு அப்புறம் கூட அது இருக்கும். ஸ்பர்ஜனுடைய மனைவி அவங்க இருந்த காலத்துல அவங்க என்ன பிரசங்கம் பண்ண முடியாட்டி உடனே வேலையை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் காசெல்லாம் சேகரித்து போதகர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களை நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? மார்ட்டின் லூதருடைய மனைவி, இப்படி ஒருத்தங்களை நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி செய்திருக்கிற வேலை பெரியது. சமீபத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருக்கிற போது ஒரு பெண்மணி எங்கிட்ட பேசி சொல்றாங்க, ஒரு பெண்ணை பத்தி சொல்லி, இவங்க தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, எனக்கு சத்திய வசனத்தை நேரம் எடுத்து பேசுவாங்க, போன்ல பேசுவாங்க, அவங்கெல்லாம் பேசினதுனாலதான் நான் இதை கத்துக்கிட்டேங்க பாஸ்டர் அப்படின்னு அவங்க என்கிட்ட பேசுறாங்க. இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்க, எனக்கு படிப்பெல்லாம் அறியல, அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாம் படிச்சு படிச்சு சொல்லி சொல்லி எப்போ வேணாலும் என்கிட்ட பேசி 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 கடவுளுடைய வார்த்தை சொல்லும், அதனாலதான் நாங்க இன்னைக்கு கடவுளுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு படிப்பறிவுலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் செய்ய முடியாதுன்னு அதே மாதிரிதான் ஆண் இல்லைங்களா? எது இல்லை வளர்த்திக்கிறத பார்க்கும் இல்லைங்களா? படிக்காதவங்களுக்கு படிக்கல அதனால இல்லைன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. படிப்பு முக்கியம்தான். படிப்புக்கும் அறிவுக்கும் நிறைய காரியம் இருக்குது, அளவு இருக்குது இல்லைங்களா? காலேஜ் கூட கல்லூரிக்கே போகாமல் அநேக தமிழ் காரியங்களை எழுதினவர் தான் கருணாநிதினு நம்ம பார்க்கணும். படிக்கவே இல்லை, ஒரு 10வது வரைக்கும், அந்த ஒரு 8வது அந்த மாதிரி தமிழ்ல அவ்வளோ எழுதுறாங்க. அது எப்படி வந்தது? திடீர்னு படுத்திருந்து எந்திரிச்சோடனே வந்துருமா? உழைத்தல், படித்தல். வெறும் 1வதுல இருந்து படிச்சு போய் இங்கேருந்து ஒரு 12 படிப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு 3 வருஷம் படித்தா ஒரு பேச்சுலர் டிகிரி, இன்னும் 2 வருஷம் படித்தா மாஸ்டர் டிகிரி, மொத்தம் இத்தனை 17 வருஷம். அதோட முடிஞ்சு போச்சு கதை. அப்படியா? இல்லை. நீங்கள் நிறைய உலகத்தாலேயே பார்த்தீங்கன்னா
அப்படி கிடையாது. படிப்புங்கிறது வாழ்க்கை ஃபுல்லா இருந்து அறிவை வளர்த்திக்கிறது. அப்ப இதுக்கு ஒரு அளவு கிடையாது. உடனே ஒரு சோம்பேறித்தனத்தை சொல்லி மறைக்கிறது. படிச்சவங்க படிச்சதை நினைச்சு பார்க்கறது இல்ல. படிக்காத இருக்கிறவங்க நம்ம படிக்கணுங்கிறத சிந்திச்சு பார்க்கறது இல்ல. இல்லைங்களா? படிப்புங்கிறது எப்போ வேணாலும் தொடங்கி எப்போ வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். எனக்கு ஒண்ணுமே படிக்க தெரியலையா? பிரச்சனை இல்லை. நான் ஸ்கூலு பக்கமே போனதில்ல. எனக்கு படிக்கவே தெரியாது. எனக்கு ஏபிசிடியில் தமிழ்ல ஆவே தெரியாது அப்படின்னு சொல்றது கூட கவலை இல்லை. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இந்த உலகத்துக்கு இந்த இந்த நாட்டுக்கு வந்த மிஷினரிகள் வெள்ளக்காரனுக்கு தமிழே தெரியாது. இந்த ஊருக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்கு தன்னுடைய வாலிப பிரயாயத்துல இந்த கால சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. அவங்க இருக்கிறதெல்லாம் குளிர்காலங்கள், மொட்டை வெயில் அடிக்கும். அந்த காலத்துல இங்க தங்கிக்கிட்டு பகலெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கி வச்சுக்கிட்டு இரவு நேரங்கள்ல தமிழையும் கற்றுக்கிட்டு தமிழ்ல வேதத்தை மொழியும் பெயர்த்துட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் எப்படி செஞ்சாங்க? கடவுளுடைய கிருபை, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை சரியா பயன்படுத்திக்கணும், உற்சாகத்தோட செயல்பட்டது. அவ்வளோ படிக்க முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டு இல்லை. அவங்க என்னன்னு அவங்களுடைய போக்கஸ் எப்பவுமே கடவுளை நோக்கி இருந்தது. நம்மளுடைய போக்கஸ்லாம் சில நேரத்தில் உலகத்தை நோக்கி இருக்குது. அதுதான் பிரச்சனை. 2 படிச்சா நான் பெரிய ஆளு அப்படி காட்டிக்கணும் உலகத்துல. கடவுள் 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 கடவுளுக்குள்ள நான் வளர்றேன், கடவுளை பத்தி படிக்கிறேன் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. ஸோ தனி மனிதர்களாக நாம் அடைய வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அது இருக்குது, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதான் சொன்னானே, படிப்புங்கிறதுக்கு ஒரு இது கிடையாது. சாக வரைக்கும் படிக்கலாம். கடைசியா மண்ணுக்குள்ள வரைக்கும் ஒரு கிறிஸ்துவன் அதோடு ஒரு நல்ல சீர்திருத்த கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்னா வாசிக்கிறவனா இருக்கணும். வாசிக்காதவனா சீர்திருத்த கிறிஸ்தவனாகவே பார்க்க மாட்டாங்க. வாசிக்காதவனா ஒருத்தர் சீர்திருத்த கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா வேதத்தையே ஆண்டவர் எழுத்துல கொடுத்துருக்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு போனியே, எழுத்துல கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு பாருங்க. அப்போ இதை நம்ம படிக்கும். இதை படிச்சாதான் வார்த்தைகள் வரும். வார்த்தைகள் வந்தாதான் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க முடியும். நம்ம குடும்பம் சரியான பாதையில நடத்திட்டு போவோம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி இந்த மூளையே ஒன்றும் வேலை செய்யாது. என்ன வேலை செய்யும்? ஒன்றும் வேலை செய்யாது. கிறுக்குத்தனமாக தான் வேலை செய்யும். எனக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய பேர்த்த பார்க்கறதுல சிந்திக்க மாட்டாங்க. அவனால சிந்திக்க முடியாததை சொல்லிட்டு சிந்திக்க முடியாது. சிந்திக்கிறதுக்கு சரக்கு இருந்தால் தானே சிந்திக்கிறது. பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, தூ வண்டி. பெட்ரோலை போட்டால் தானே வண்டி போகிற இடத்துக்கு போகும். எல்லாம் போகாது, அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும். சக்கரம் இல்லாத கார் மாதிரி தான் ஒன்று. இன்ஜின் இருக்கும், எல்லாமே இருக்கும், சீட் இருக்கும், உள்ளதான் உட்காந்துக்கலாம். அடுத்த பத்தடி கூட நகராது. இன்ஜின் இல்லாத சக்கரம் இல்லாத கார். அப்போ தொடர்ச்சியா முயற்சி எடுத்து இதெல்லாம் படிச்சுக்கணும் இல்லைங்களா? பரலோகத்துக்கு போய் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. இந்த உலகத்துல இதெல்லாம் நமக்கு தேவை. ஆகவே நம்ம இதெல்லாம் அந்த காலத்துல செய்தாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். முதல்ல அதுக்கெல்லாம் பெருமை விட்டு இறங்கி கடவுளிடத்துல தாழ்மையோடு இருந்து கற்று வளர வேண்டியது அவசியம். ஆகவே இதையெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்குவோம். ஆகவே 1, அறகுறை அறிவு ஆபத்தானதுன்னு பார்க்குறோம். 2, தற்போது நாம் பயன்படுத்த வேண்டிய நம்முடைய கடமைகள். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்த